செந்தில், ம் நான் எதுக்குயா தனியா நீயே அந்த அம்மா கிட்ட பேச? இரிய தப்பு பண்ணும்போது மட்டும் தனியா பண்ணு, மாட்டிக்கிட்டா என்னையும் சேர்த்துக்க. என்ன முறைக்கிற? ஒன்றும் இல்லை. நீ போய் அந்த பொண்ணை பார்த்தது தப்பு. யோ, அந்த புரோக்கர் அன்னைக்கு எவ்வளோ கெஞ்சினா பார்த்தல? இதை பாடுறா, இந்த நாடே நாசமா போறதுக்கு காரணம் புரோக்கருங்க தான் காந்தியே சொல்லியிருக்காரு. அவரையே எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க பாத்தியா அவனுங்க? கல்யாண புரோக்கரா? பொதுவா புரோக்கரியா முத வாட்டி போன் பண்ணு போதும்னா, ரெண்டாவது வாட்டி போய் பாருன்னா, இப்போ அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லுது, ஆளையே காணும். ஆமா மாமா, ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டான். அதான் புரோக்கர். மாமா பேசாம அந்த பொண்ணுக்கே ஃபோன் பண்ணி பிடிக்கலன்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சிடாது? இது ஜெயாக்கு வேற சொல்லணுமா? உன் போன் நம்பர் அதுகிட்ட இருக்கு. புரோக்கர் கிட்ட பேசி அது நேர ஆபீஸ் வந்து நின்னதுன்னு வையே. ஐயோ, ஆமால. அதனால ஜெயா கிட்ட உண்மையை சொல்லிடுறது பெட்டர். இவ கேவலமா திட்டுவால. மத்தவங்க மூலமா இது தெரிஞ்சா இன்னும் அசிங்கம். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். அதுவும் கரெக்ட் தான். செந்திலே, லவ் பண்ற பொண்ணு கிட்ட எதையும் மறைக்காத. நீ மட்டும் அக்கா கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற. காதலி கிட்ட எதையும் மறைக்காத. பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லாத. புரிஞ்சுதா? இவ்வளோ இருக்கா? ஹாய். 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 என்ன விஷயம்? சும்மாதான். பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன அன்பு, என்ன விஷயம்? வா அண்ணா, வந்துட்டேன் மேடம். மற்ற விஷயம்லாம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன செந்தில்? இல்ல, சும்மாதான். ஈரியா, நீ வேற டென்ஷன் பண்ணாத. என்ன விஷயம் அன்பு? ஷாப்பா மேட்ரு ஏதாவது இருக்கும் மேடம். அதை இவன் பில்டப் பண்ணி பெருசாக்கிடுவான். ஹலோ, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன யோசனை? ஃப்ரெண்ட் ஒருத்தன் கல்யாண புரோக்கரா இருக்கான். சரி. அவங்ககிட்ட என் அம்மா என் போட்டோ கொடுத்து வச்சிருந்தாங்க. சரி. ஐயோ, மேடம் வாய்ஸ் மாறுது. ரெண்டாவது வரைக்கும் இவ்வளவு சீரியஸ் ஆவறீங்க? இன்னும் கதை போகும். அன்பு. எஸ் மேடம். நோ மேடம், சாரி மேடம். நீங்க சொல்லுங்க. இல்ல, அந்த ஃப்ரெண்டு கம் புரோக்கர் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணுகிட்ட என் போட்டோ காட்டியிருக்கான். அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அதானே? அதுக்கு என்ன செய்யணும் இப்போ? இல்ல, அந்த பொண்ணு வீட்ல என்ன முடிச்சு தரேன்னு நிறைய காசு வாங்கியிருக்கான். உச்சக்கட்ட டென்ஷன் போல தெரியுது. சரி, அதுக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு என் ஃப்ரெண்டு சொல்ல சொன்னா. இல்ல, அவனுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. லூசா நீ? இல்ல லூசான்னு கேக்குறேன். இல்லைங்க. நீ லவ் பண்றேன்னா அந்த மரமண்ட புரோக்கர் கிட்ட சொல்லலையா? அவனுக்கு அது நல்லா தெரியும். அப்புறமும் போய் உன்னை பொண்ணு பார்க்க சொன்னானா? அவன் நம்பர் கூட எனக்கு. இல்லைங்க, சும்மா ஆக்சுவலி அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போய் தான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அதை உன்கிட்ட கேப்பா, நீ வந்து என்கிட்ட கேப்ப? இல்ல, நான் போய் எனக்கு மாப்பிள்ளை பாக்கட்டா? ஜெயா, இதுக்கு மட்டும் இப்படி கோவம் வருதுல்ல? ஏன் அன்பு மேடம், இவன் தான் முட்டாள்தனமா பேசுறானா? நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? சொன்ன மேடம், இவன் தான் புரோக்கர் பாவம்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்ப அந்த பொண்ணு பாவம் இல்லையா? வேணான்னு சொல்றதுக்கு இவன் பொண்ணு பார்க்க போவானா? அவ ஆசை ஆசையா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து நிக்கணும். அவ பாவம் இல்லையா?